Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மைடியாஸ் கலர்ஃபுல் டேஸ். இன்னைக்கு நான் முதலா வஞ்சர மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலும் செய்ய போறேன். எங்க அப்பாவோட கைடன்ஸோட நான் செய்ய போறேன். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அருமையான வஞ்சர மீனை ஃப்ரை பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். இது குழம்புக்கான மீன். நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்காக 1/4 கிலோ பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கைப்பொடி அளவுக்கு கறிவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் 2ஆ நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பழுத்த 3 தக்காளியை நல்லா பொடிசா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே ஒரு லெமனை வெட்டி வச்சிருக்கேன். மீன் வறுவலுக்கும் மீன் குழம்புக்கும் இஞ்சி பூண்டு விழுத நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை லெமனை பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பேஸ்டா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன்ல 2 பக்கம் இந்த மசாலாவை நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா ஊறட்டும். மீனே கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு. இங்க பார்க்கவே எப்படி இருக்கு. இதை பொரிச்சு சாப்பிட்டா அதை விட சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு வைக்கிற வரைக்கும் இந்த மீன்லாம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடலாம். இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெயில தான் சமைக்க போறேன். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் கையில வச்சிருக்க இந்த அளவுக்கு வெந்தயம் ஒரு சின்ன தாளிப்பு கடாயில சேர்த்துடலாம். அது நல்ல மிதமான ஃப்ளேம்ல வச்சு வறுத்தரலாம். இது இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். மிளகாயை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு சின்ன ஓமக்கு இருக்கு அதை முடிக்கலாம். அதுக்குள்ள அது வெந்துடும். உனக்கு மகிழ்ச்சி தரும் சிறுவஞ்சி இன்னும் 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 தந்திடு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல நான் கொஞ்சம் தக்காளியை பசஞ்சிடலாம். இதுல கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுல இந்த கறிவேப்பிலையை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வறுத்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் போடுறோம். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம தக்காளி சேர்க்கும் போது அது சரியாயிடும். இந்த தக்காளி கலவையை சேர்த்துடலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதை குக் பண்ணலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா இந்த புளியெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி மசிச்சிருங்க. நல்லா இந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போய் ஸ்மெல்லே மீன் குழம்பே வச்சு முடிச்ச அளவுக்கு இருக்கு. எனக்கு பார்க்கும் போதே பசி வந்துருச்சு. சீச்சி சாப்பிடணும் போலதான் இருக்கு இப்பவே. அந்த கலரே பாருங்களேன், கார சாரமா அப்படி இருக்கு இந்த கலரே. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு புளி காரம்லாம் சரியா இருக்கான்னு இப்பவே நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். செம்மையா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கொதிக்குது. என்ன உனக்கு வேணுமா? அப்படியே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு இப்பவே சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் போலதான் இருக்கு. பட் மீன் குழம்புல மீன் போட்டா தானே குழம்பு ரெடி ஆகும், மீன் குழம்பு ரெடி ஆகும். சரி, செம்மையா குழம்பு கொதிக்குது. இதுல இந்த ஸ்டேஜ்ல மீன் போட்டா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு மீனை போட்டுடலாம். மீனால உடையாம மெதுவா மிக்ஸ் பண்ணி விடலாம். மீன் குழம்பு மூடி வச்சு சிம்ல 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஆஹா, மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடும். அப்படியே சூடுல அந்த குழம்பு ஊத்தி மீனோட எடுத்து சாப்பிட்டோம். ஆஹா, அதுல கிடைக்கிற சொர்க்கமே தண்ணி சொர்க்கம். மீன் வந்து மசாலால நல்லா ஊறிடுச்சு. இப்ப அந்த 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள மீனை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். மீனையும் தேங்காய் நெல்ல தான் பொரிக்க போறோம். எண்ணெய் நல்லா இப்ப காஞ்சிருச்சு. இதுல வஞ்சர மீனை பொரிக்க போறோம். வஞ்சர மீன் பொரிஞ்சிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாவ், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்போட பக்குவம் அப்படி இருக்கு. கார சாரமா சாப்பிடவே அப்படி இருக்கு. குழம்பு மட்டுமே குடிச்சிடலாம் போல இருக்கு.
தூக்குது. மீன் நல்லா அந்த மசாலால ஊறி நல்லா டேஸ்டியா இருக்கு. நல்லா வெந்திருக்கு கரெக்டா. மீன் வந்து குழம்பு வந்து செம்ம. அப்பா அம்மாவோட ஹெல்ப்போட இந்த குழம்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்பா அம்மா இல்லாம கிச்சனுக்கு போகக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் கூடவே இருந்தாங்க. ரொம்ப பத்திரமா இந்த வீடியோ வந்து நாங்க ஷூட் பண்ணோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Thank you for watching this video. மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கீழ உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.